Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கட்டோரி பிளவுஸ் வந்து பேட்டர்ன் போடாம பிளவுஸ்லயே டைரக்டா எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரண்ட் கப் ஷேப் கட் பண்றது அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நார்மல் பிளவுஸ்ல எப்படி அளவு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே டைரக்டா அதுல வந்து நம்ம கட்டோரி பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து இந்த பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பேக் வந்து எப்போ போல ஆஸ் யூஷுவல் நம்ம வைக்கிற அதே அளவுகள் தான். ஃப்ரண்ட்டை மட்டும் நல்லா கவனமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டோரி பிளவுஸ் வந்து எப்படி சீக்கிரம் சிம்பிளா எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா பேட்டர்ன் எல்லாம் போட்டு கட் பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப டைம் ஆகும். இப்போ மேக்ஸிமம் பிரின்சஸ் கட் நான் சொல்லி கொடுக்கும் போதா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளவுஸ் மற்ற அந்த ஹை யோக் பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே நான் டைரக்டாவே உங்களுக்கு பிளவுஸ்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கறத தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம டைரக்டா பிளவுஸ்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பேக் வந்து இப்போ இதுல 1 மீட்டர் கிளாத் இருக்கு. ஸ்லீவ் வந்து எல்போ வரைக்கும். அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு பார்டர் அதுல இருக்கு. அது வந்து பேக்ல எப்படி ஒரு டிசைன் பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு செப்பரேட்டா கட்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற பார்டரை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். உயரம் வந்து மொத்தம் 13 இன்ச்சு ரெடியா வேணும். அப்ப அதுல வந்துட்டு நம்ம வைக்கிற கீழே மடிக்கிறதுக்கு அளவு விட்டாச்சு, மேலையும் 1/2 இன்ச்சு சேர்த்தியாச்சு. ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச்சு நான் வச்சிருக்கேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு, அதே மாதிரி 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம எக்ஸஸா தைக்கிறதுக்கு. இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி தான். ஒவ்வொரு பிளவுஸ்ல வந்து நம்ம பின்னாடி டாட் பிடிக்காம தைக்கணும் அப்படின்னா நீங்க வைக்கிற அளவே அந்த 1 இன்ச்சு விடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு டிசைன் வருது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பேக்ல வந்து அந்த 1 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் மாறும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த அட்ஜஸ்டபிள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதையும் நான் ஸ்டிச் பண்ணும்போது சொல்றேன். இப்போ இதுல வந்து நான் 1 இன்ச்சு ஆட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன் பின்னாடி டாட்டுக்காக. உங்களுக்கு பின்னாடி டிசைன் வந்துச்சு அப்படின்னா நீங்க மார்க் பண்ணும் போதே அந்த 1 இன்ச்சு வந்து நீங்க சேர்த்தாம இடுப்பு சுற்றளவை 1/4 மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து உயரம் 10 இன்ச்சு வச்சிருக்கேன். 9.5 இன்ச்சு எனக்கு ரெடி அளவு வேணும். அதனால 10 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ பேக் வந்து எப்பவுமே என்னுடைய கட்டிங் உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு சிலர் நிறைய பேர் அதை பார்த்து தான் போட்டுட்டு இருக்கீங்க. அதுல எந்த சேஞ்சஸுமே நான் பண்ண கிடையாது. நெக் அகலமா வைக்கும் போது ஆர்ம் ஹோல் வந்து 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி தான் நான் மார்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அந்த 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுறேன் அப்படின்னா உங்களுக்கு சைட்ல வந்து துணி சுருக்கம் அதிகமா வந்து லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதையும் நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்கு பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா அகலமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சைட்ல கிளாத் சேராம இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நாச் போடுவேன். அது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல. நீங்க நார்மலா ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு அதுல கட் பண்ணும்போது உள்ள 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணீங்கன்னா போதும். கீழே நமக்கு தேவையான அளவு எதுன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே எவ்வளவு கிளாத் விடுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். அப்படியே ஃபோல்டு பண்றது, உள்ள அடிச்சு திருப்புறது, எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்றது எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நீங்க வந்து உங்களுடைய துணிக்கு தகுந்த மாதிரியும் நீங்க எப்படி ரெகுலரா தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 7.5 இன்ச்சு வர்ற மாதிரி உள்பக்கமா தள்ளி போடுறேன். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. மேல 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். 7.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல், அதாவது 7.75 வரும். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு அதிகம் வரும் அப்படிங்கறனால நான் 7.5 வர மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணும்போது 7.5 வர மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட்டோரி பிளவுஸ் அப்படின்னாவே மேக்சிமம் ஸ்ட்ரைட் தான் போடுவோம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே ஸ்ட்ரைட் வரும். உள்ள வர கப் ஷேப் மட்டும் கிராஸ் வரும். அந்த கப் ஷேப் வந்து எக்ஸஸா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்க கிராஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அந்த மெயின் துணியில வெட்டும் போது மட்டும் கிராஸா வச்சு கட் பண்ணீங்கன்னா போதும். 90% வேற கிளாத்தை வச்சு நீங்க கிராஸா வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா வரும். சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு அதிகமா விடுங்க. ஏன் அப்படின்னா கட்டோரி பிளவுஸ் தைக்கும் போது அந்த நெக்கு கிட்ட வந்து ஒரு கட் போடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் செஸ்டனுடைய அளவு வந்து கொஞ்சம் உள்ள இழுக்கும். அதுக்காக சைட்ல 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு நீங்க எக்ஸஸா கிளாத் விடுங்க. இதுவும் சேம் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட் இதுக்கு பிடிக்க தேவையில்லை. ஆனா நம்ம நார்மலா இருக்கிற பிளவுஸ்க்கு பிடிப்போம். அதுக்கு பதிலா இங்க முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே அளவு தான். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து முன்பக்க உயரம்
இந்த இடமும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். அந்த டாட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல டாட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதா ஒரு மைல்டா ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து சென்டர் டாட் ஒன்று மட்டும் போதும்னு விட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டாட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல விட்டுக்கோங்க. இப்போ இந்த முன்னாடி போர்ஷன் மட்டும் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்க. ஃப்ரண்ட் நெக்கு அதுல இருந்து 1 இன்ச் அவுட்டர்ல கிராஸ் லைன் போட்டிருக்கேன். சைடு எப்பவும் போலதான். நீங்க இந்த சைட்ல விடுறது கூட நீங்க 2.5 இன்ச் வேணும் அப்படின்னா கூட 2.5 இன்ச் விட்டுக்கலாம். ஏன்னா கப் ஷேப் ரொம்ப தூக்கிட்டு இல்லாம கரெக்டா வேணும் அப்படின்னா நீங்க அந்த சைட்ல வந்து இன்னொரு 1/2 இன்ச் பட்டிக்கு குறைச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து எப்படி கட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி நெக் வந்து நீங்க அதுல வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு டைமண்ட் வேணும்னாலும் டைமண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம், இல்ல ரவுண்டு வேணும்னாலும் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அந்த டைமண்ட்னா அந்த கார்னர்ல இருந்து உங்களுக்கு முன்னாடி கப்பு வந்து கட் பண்ற மாதிரி வரும். இல்ல நீங்க ரவுண்டு அப்படின்னா யூஸ்வலா ஒரு 5.5 இன்ச்ல இருந்து நீங்க ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நெக் வந்து வைடா வேணும் அப்படிங்கறக்காக தான் அந்த 1/2 இன்ச் அவுட்டர்ல நான் எப்பவுமே வைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட் பீஸ் தான், அதுக்கு தான் லைன் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ நெக் வந்து நம்ம கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கலாம். முன்னாடி அதிகமா விட்டுருக்கிறதுக்கு காரணம் பேட்டர்ன் போடாம டைரக்டா இதுல அப்ளை பண்றனால முன்னாடி வந்து டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த துணியோடைய இது வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கறதுக்காக கரெக்டா ஆர்ம் ஹோல் நாச் போடுறதுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் தட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லாவே கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. ஆர்ம் ஹோல் டெப்த் ரொம்ப கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது மேட்ச் ஆகாது. அதனால ரொம்ப மைல்டா மட்டும் கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெப்தா தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ முன்பக்க உயரம் நார்மலா நீங்க வைக்கிறத விட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்க முன்பக்க உயரம் வைங்க. ஏன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ஒன்னு ஏத்தியும் தாத்தியும் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது பட்டியில அது வந்து உங்களுக்கு அந்த ஷார்டேஜ் வரும். அதனால நீங்க நார்மலா 13 + 1 14 வைக்கிறீங்க அப்படின்னா 14.5 வைங்க. அதே மாதிரி முன்பக்க உயரமும் டாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு டோட்டலா எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து சின்னதாகாம கரெக்டா அதே அளவு உங்களுக்கு கிடைக்கும். இதுல மெயினா நான் சொல்ற ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அதிகம் விட்டுருக்கேன். அதே மாதிரி உயரம் டோட்டலா பட்டியோட உயரமும் சொல்லியிருக்கேன். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 13 + 1 14 வைக்கிற இடத்துல 14.5 வச்சுக்கோங்க. தோராயமா முன்பக்க உயரம் 3 + 1 வைக்கிற இடத்துல 4 + 1/2 4.5 வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பட்டி அட்டாச் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகாம கரெக்டா வரும். இதை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் எல்லா மார்க்கிங்கும் நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி முன்னாடியும் சைட்லயும் நம்ம கிளாத் விட்டுருக்கிறனால அது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்காக துணி நிறைய எவ்வளவு வேணுமோ அந்த துணி நம்ம சென்டர்ல விட்டுக்கலாம். ரொம்ப மைல்டா போதும்னா 1.5 இன்ச்சு கூட நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். கவனமா பார்க்க வேண்டியது அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். வேற எதுலயுமே எந்த சேஞ்சஸுமே நீங்க பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட்ல மட்டும் 1/2 இன்ச்சு டோட்டலா எல்லாமே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இந்த சேஞ்சஸ் மட்டும் மறக்காம கரெக்டா பண்ணுங்க. நான் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி அட்டாச் பண்ணும்போது ஒரு ஷார்டேஜ் வரும். அப்புறம் அதை இழுத்து வச்சு நம்ம தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அதை கவனமா பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா முன்பக்கம் நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இப்போ அதுல இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்க ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. முன்பக்கம் ஒரு 5.5 இன்ச்சு நெக் டெப்தா இருந்துச்சுன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு கர்வ் லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இதை வந்து நம்ம கட்டிங் போட்டு தனியா எடுத்துடலாம். ஏன்னா பட்டிக்கு வந்து மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். மேக்சிமம் இது உங்களுக்கு வந்து பிளாட்டான அந்த நான் வெட்டுற மாதிரி டீப்பா பட்டி வெட்ட வேண்டாம், நார்மலா வெட்டினா போதும் அப்படின்னா கூட நீங்க லைட் கர்வ்ல கூட நீங்க இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம அதுல பண்ணும்போது உங்களுக்கு பட்டியினோட நீளம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறையும். அந்த 1/2 இன்ச்சு குறையறத வந்து நீங்க இப்பவே அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது இல்ல. நீங்க வந்து யூஸ்வலா எப்பவும் போல அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க.
பட்டியெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை எக்ஸஸாக வர்றதை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த 1/2 இன்ச்சு ஏன் குறையுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வெட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உங்களுக்கு அதில் குறையும். அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணும்போதே அந்த 1/2 இன்ச்சை குறைச்சி வச்சாலும் ஓகே தான். சப்போஸ் எப்பவும் போல் வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அதை கட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த லைன் அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் அந்த இடத்துல பிடிக்கும்போது வரும். பார்த்தீங்கன்னா முன்னாடி கிளாத் எக்ஸஸாக இருக்கும். 1 இன்ச்சு எப்பவும் போல் அதில் ஆட் பண்ணி நாச் போட்டுக்கோங்க. டாட் வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டியோடைய பெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பட்டியை பெண்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கூட போதும். டாட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் விட்டு நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உங்களுக்கு எக்ஸஸாக லைனிங் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட இன்னும் நல்லா ஃபிட்டிங் வரும். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்செல்லாம் அந்த சைடில் பிடிக்க தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு கைடு அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணோம்னா போதும். ஏன்னா 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் மறுபடியும் அதுக்கு ஒரு எக்ஸஸாக ஒரு கிளாத் போட்டு கட் பண்ணணும். இப்போ கைடு அளவுக்கு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு 1/2 இன்ச்சு தான் குறையும். அதை வந்து நீங்கள் யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம அது சைட்லலாம் கிளாத் விட்டுருக்கோம், அதுலேயே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம கட் பண்ணுறது தான். அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப வளைச்சி வெட்டினீங்க அப்படின்னா ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் வரும், ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. 7.5 தான் வைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவும் போல ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான 7.75 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்ல நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல எக்ஸஸா இன்னொரு பீஸ் உள்ள கொடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஃபோம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேற கலர் லைனிங் கூட இதுல உங்களுக்கு கிளாத் இல்ல, கிராஸ் பண்ணி கட் பண்ண இல்ல அப்படின்னா நீங்க வேற கிளாத் கூட நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கப் ஷேப் மட்டும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நீட்டா அந்த கப் ஷேப் தான் இந்த கட்டோரி பிளவுஸுக்கு ரொம்ப முக்கியம். அதுலதான் நம்ம சேஞ்சஸ் பண்றோம். அதனால அதுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கவனமா பாத்துக்கோங்க. கப் ஷேப் வந்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா நான் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இறக்க சொன்னதை நீங்க 1 இன்ச்சா கூட நீங்க இறக்கிக்கலாம். எதுக்கு அப்படின்னா அந்த சீம் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து சின்னது பண்ணிடக்கூடாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான், மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் மாறும். அதை கவனமா பாத்துக்கோங்க. இப்போ இதுல டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஒரு மாதிரி கிராஸா தான் கொடுத்துருக்கு. அதை கட் பண்ணி பார்டர் அட்டாச் பண்ணா நல்லா இருக்காது. அதனால அதுல இருக்க மாதிரியே ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாத்தி போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ல தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து கிராஸ்ல போட்டுக்கோங்க. யூஸ்வலா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் வரும். அதை அப்படியே கிராஸ் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ், அதாவது நீங்க அந்த கட் பண்ணியிருக்கிற போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னாவே அது கிராஸா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சப்போஸ் அப்படி தெரியாதவங்க அதுல வந்து ஆரோ மார்க், அதை கட் பண்ணி எடுக்கும் போதே ஒரு ஆரோ மார்க் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் பக்கம் எது கீழ் பக்கம் எது அப்படிங்கறது கன்ஃபியூஸ் இல்லாம நீங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து இதுல நம்ம லைனிங் மெயின் கிளாத்தும் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கட் பண்றது ஒரு கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியா வந்து இது எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபாலோ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய நுணுக்கங்கள், அதில் உள்ள விளக்கம், அதை எப்படி பண்ணணும், யார் யாருக்கு என்னென்ன மாறும் அப்படிங்கறது எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.